கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நமக்கு தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கையின் உறுதிதான் விசுவாசம். அப்படி நம்பும்போது நிச்சயமாக நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனாலே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்ததனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே குமாரனாகிய இயேசுவையே நமக்கு தந்தவர். மற்றவற்றை அருளுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே பிதாவாகி தேவன் குமாரனை நமக்கு அனுப்பி தந்தார். குமாரனையும் பிதாவையும் நாம் விசுவாசிக்கும் போது நம்ம எந்தெந்த காரியங்களிலே கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் கலக்கத்தை மாற்றி தேவன் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார். நிச்சயம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே விசுவாசமாயிருந்து அவர் அனுப்பின கிறிஸ்துவனிடத்திலே, குமாரனாய் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்குகிற எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.